இதனுடைய முக்கியமான தீம் அல்லது கருத்து என்னவென்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இரண்டாவது கடவுளுடைய வார்த்தை. அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றும் கடவுளுடைய பிள்ளைகளுடைய பாடுகளும் துக்கங்களும். இந்த கருத்தோடு கூட இந்த புத்தகத்தை குறித்த ஒரு சில புள்ளி விவரங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்பொழுதுமே புள்ளி விவரங்கள் நமக்கு ஊக்கத்தை கொடுக்கும். இது படிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கொடுக்கும். அந்த வகையில் இந்த புத்தகம் வேத புஸ்தகத்தில் 19வது புத்தகம். 150 பாடல்கள் இதில் உண்டு, அல்லது 150 அதிகாரங்கள் இந்த புத்தகத்தில் உண்டு. 2461 வசனங்களாக இந்த சங்கீதம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. 2461 வசனங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மனசில் வச்சுக்கிடுங்க, சங்கீதம் எழுதும்போது வசனமாக பிரிக்கலை. சங்கீதம் 461. சங்கீதம் எழுதும்போது வசனமாக பிரித்து எழுதலை. நம்முடைய தமிழ் வேதாகம் புஸ்தகத்தில் தான் வசனங்களாக இருக்கிறது. சில ஆங்கில வேதாகமத்தில் கவிதை நடையில் எழுதப்பட்டிருந்தாலும் வசனங்கள் அதில் குறிக்கப்பட்டிருக்கும். எபிரேய வேத புஸ்தகத்தில் வசனங்கள் பிரிக்கப்படவில்லை. எபிரேய வேத புஸ்தகத்தில் வசனங்கள் பிரிக்கப்படவில்லை. பிரிச்சிருக்காங்க, பிரிக்காமலும் வைத்திருக்காங்க. பிரித்து வச்சுருக்காங்க, பிரிக்காமலும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சது போல 1200ஆம் ஆண்டு அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டது எல்லா வேத புஸ்தகமும். நம்முடைய வேத புஸ்தகம் அனைத்துமே அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 1400வது ஆண்டுகளில் வசனங்களாக பிரிக்கப்பட்டது. இதை பற்றிய வரலாறை நான் முந்தைய வகுப்பில் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று எண்ணுகிறேன். வேதத்தை கூர்ந்து படிக்கிறவர்கள், குறிப்பாக ஆங்கில வேதாகமத்தை கூர்ந்து படித்தவர்கள், இதில் எத்தனை வார்த்தைகள் இருக்கின்றன என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது நமக்கு இப்பொழுது தேவையில்லை. ஏனென்றால் இங்கே இருக்கிற யாரும் நாம் ஆங்கில வேதாகமத்தை பயன்படுத்துவது கிடையாது. எல்லாரும் தமிழ் வேதாகமத்தை பயன்படுத்துகிறோம். நம்மள ஒரு சிலர் ஆங்கில வேதாகமத்தை பயன்படுத்தினாலும் அந்த அளவுக்கு கூர்ந்து நாம் ஆய்ந்து பார்ப்பதில்லை. அதனால அது வேண்டாம் என்று விட்டு விடுகிறேன். இந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட 2027 வசனங்கள் சரித்திரம் சார்ந்த வசனங்கள் அல்லது வரலாற்று சார்ந்த வசனங்களாக இருக்கின்றன. 2027 வசனங்கள். கிட்டத்தட்ட 160 தீர்க்க தரிசனங்கள் இந்த சங்கீத புஸ்தகத்தில் இருந்தவைகள், அல்லது 160 வேத வசனங்கள், சங்கீதத்தில் உள்ள வேத வசனங்கள் அல்லது தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறி இருக்கின்றன. இன்னும் 274 வசனங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது. அவைகள் நிறைவேறும் காலத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். எப்படிமா
274 274 வசனங்கள், தீர்க்கதரிசன வசனங்கள். இன்னொரு சுவையான காரியம், வேத புஸ்தகத்தில், இந்த சங்கீத புஸ்தகத்தில் 164 கேள்விகள் உண்டு. 2வது அதிகாரத்தில் 2வது சங்கீதத்திலே நாம் 2 கேள்விகளை பார்த்தோம் இல்லையா? அதே போல் 164 கேள்விகள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. அதோடு கூட கட்டளைகள் என்று சொன்னால் 413 கட்டளைகள் இதில் இருக்கிறது. கட்டளைகள், இதை செய், இதை செய்யக்கூடாது என்று கட்டளைகள், கமாண்ட்மெண்ட்ஸ். யூதாசை குறித்து 72 தகவல்கள் இதில் இருக்கிறது. யூதாசை குறித்த 72 தகவல்கள் இருக்கின்றன. கடவுளை பற்றி 865 தகவல்கள் இந்த புத்தகத்தில் இருக்கின்றன. கடவுளை பற்றிய தகவல்கள் 865. கிட்டத்தட்ட 235 காரியங்கள் கடவுளுடைய வார்த்தை குறித்து சொல்கிறது. 235 காரியங்கள். நம்ம எல்லாருமே வாக்குத்தத்தம்னு ரொம்ப தெரியும் இல்லையா? காலையில் என்ன வாக்குத்தத்தம் கிடைக்குது, பகலில் என்ன வாக்குத்தத்தம் கிடைக்குது, மாதத்தின் ஆரம்பத்தில் என்ன வாக்குத்தத்தம் கிடைக்குது, வருஷத்தின் தொடக்கத்தில் என்ன வாக்குத்தத்தம் கிடைக்குது அப்படிங்கிறத தேடிக்கிட்டே இருக்கிறோம். சில வேளைகளில் ஒரு முறை இந்த வாக்குத்தத்தம் கிடைச்சா அது சாயங்காலத்துக்குள்ளே மறந்துடுவோம். மாதத்தில் ஒரு நாள் நமக்கு கிடைக்கிற வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில் பாதியிலே மறந்துடுவோம், பாதி நாளுக்கு முன்னாலேயே. வருஷத்தில் கிடைக்கிறது முதல் மாதத்தில் ரொம்ப உரிமை கொண்டாடுவோம், அப்புறம் அதை மறந்துடுவோம். உண்மைதானே? வாக்குத்தத்த கார்டு எல்லாம் வச்சுருப்பீங்களே வீட்டில், நம்ம பைபிளில். போன வருஷம் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் வந்தது கேட்டிங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது நம்ம உரிமை கொண்டாடுறதில்ல. உரிமை கொண்டாடுறதில்ல. சரி, வாக்குத்தத்த வசனங்கள் நமக்கு தனிப்பட்ட முறையில் கிடைக்குதோ கிடைக்கலையோ, சங்கீதத்தில் நிறைய வாக்குத்தத்தங்கள் உண்டு. சங்கீதத்தில் நிறைய வாக்குத்தத்தங்கள் உண்டு. ஆமென். கிட்டத்தட்ட 97 வாக்குத்தத்தங்கள் இந்த சங்கீத புஸ்தகத்தில். அது 100 வாக்குத்தத்தங்கள் வேத புஸ்தகத்தில் இருக்கு. நீங்கள் அந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவரிடத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து 127 தகவல்கள் உண்டு. 127 தகவல்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து உள்ளது இந்த சங்கீத புஸ்தகத்தில். மேசியாவை குறித்த தகவல்கள்.
சரி. இருநூற்றி 81 ஆசீர்வாதங்கள் இந்த புஸ்தகத்தில் இருக்குது. 281 ஆசீர்வாதங்கள் இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது. சாபங்களும் இருக்கிறது. அதை எப்படி சொல்ல விரும்பலை. சரி. நீதிமானுடைய 78 செயல்களும், நீதிமானுடைய 78 செயல்களும், துன்மார்க்கனுடைய 101 செயல்களும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, நீதிமான் பனையைப் போல சிரிப்பான், துன்மார்க்கன் காற்றில் பதறிக்கும் பதரைப் போல இருப்பான் போன்றவைகள் உள்ளன. இந்த புஸ்தகத்தை பழைய ஏற்பாட்டின் முதல் 5 புஸ்தகங்களுக்கு சமமாக பிரிப்பார்கள். பழைய ஏற்பாட்டின் முதல் 5 புஸ்தகங்கள் என்ன புஸ்தகம் அது? அது என்னன்னு சொல்லுவோம் மொத்தமாக? பஞ்சாகமம் அல்லது 5 ஆகமம். பஞ்சாகமம் என்கிற வார்த்தையை விட 5 ஆகமம் என்கிற வார்த்தை பொருத்தமானது. தோராங்கிறதெல்லாம் எபிரேய வார்த்தை இருந்தாலும் அது பரவாயில்ல, தோரம் வச்சுக்கலாம். ஏன் பஞ்சாகமம்? இல்லை, ஏன் பஞ்சாகமம்? பஞ்சமா? பஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பஞ்சாகமா? அப்படிதானா? அப்படியோ? தெரியல, அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க. பஞ்சாகம்னா வடச்சொல். 1 2 3 4 5. அந்த பாஞ்ச் பஞ்சல்ல பாஞ்ச் அந்த பஞ்ச் என்கிற இதை வச்சு பஞ்சாகமம். பஞ்ச பாண்டவர்கள்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம தமிழில் தானே எப்படி சொல்கிறோம் பஞ்ச பாண்டவர்கள்னு. அந்த மாதிரி பழைய தமிழில் பஞ்சாகமம். அதை அதுக்கு நம்ம அது 5 ஆகமும் சொல்லுவோம். எது? ஆதி ஆகமும், யாத்திராகமும், தீவிரமும். வரிசையை சொல்லுங்க. ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இது முதல்ல நம்ம மனப்பாடம் பண்ணோம். வேத மாணவர்களாகி நாம் முதல்ல நம்ம பைபிளில் இருக்கிற பட்டியல் இருக்குல்ல, அந்த பட்டியலை மனப்பாடம் பண்ணோம். தயவுசெய்து மனப்பாடம் பண்ணிடுங்க. சரி. முதல் புஸ்தகம் முதல் 41 அதிகாரங்கள் அடங்கியது. முதல் 41 அதிகாரங்கள். இது ஆதி ஆகமத்துக்கு இணையாக சொல்வார்கள். ஆதி ஆகமத்துக்கு இணையாக சொல்வார்கள் அதிகாரங்கள். நாற்பத்தி 42 72 வரைக்கும் உள்ள இது 2வது புத்தகமாக கருதப்படுகிறது. யாத்திராகமத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. 42வது சங்கீதத்திலிருந்து 72வது சங்கீதம் வரைக்கும். ஏன்னா நீங்கள் இந்த ஃபர்ஸ்டில் 41வது சங்கீதத்தின் முடிவில் பார்த்தீங்கன்னா ஆமேன்னு இருக்கும். ஐயா பாருங்க, 41 கடைசி வசனம் என்ன சொல்லு? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன் 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 இருக்கா? அப்படின்னா முடிஞ்சது. அதே போல் 72:19
72:19 அதே மாதிரி வரும். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். சரி, 3வது புத்தகம் 73வது வசனத்திலிருந்து அதிகாரத்திலிருந்து 73வது சங்கீதத்திலிருந்து 89வது சங்கீதம் வரைக்கும் இது லேவியர் ஆகமத்துக்கு ஒப்பிட்டு சொல்வார்கள். இங்கேயும் 2 முறை ஆமேன் ஆமேன் என்று வருது. 89:52 89:52 73வது சங்கீதத்திலிருந்து 89வது சங்கீதம் வரைக்கும். 4வது புஸ்தகம் 90வது சங்கீதத்திலிருந்து 106வது சங்கீதம் வரைக்கும். சங்கீதத்தில் 48வது வசனத்தில் ஆமென் அல்லேலூயான்னு இருக்கும். ஆமென் அல்லேலூயான்னு இருக்கும். இருக்கா படிச்சு பாருங்க. இருக்கா? சரி, இது எண்ணாகமத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. 5வது புத்தகம் உபாகமம் தானே? 5வது புத்தகம் உபாகமம் தானே? அதுக்கு ஒப்பாக 44 சங்கீதங்கள் அடங்கிய இது பகுதி 107லிருந்து 150 சங்கீதம் வரைக்கும். இந்த புத்தகத்தில் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கடவுளை பற்றிய குறிப்புகளில் 4 வித்தியாசமான பெயர்கள் ஆண்டவருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்று கர்த்தர் அல்லது ஆண்டவர் என்ற வார்த்தை, யெகோவா. கர்த்தர் என்ற வார்த்தை அல்லது யெகோவா அல்லது ஆண்டவர். இந்த வார்த்தை ஆதியாகமத்தில் ஆதியாகமம் போன்ற முதல் புஸ்தகத்தில் நம்முடைய சங்கீதத்தில் முதல் புஸ்தகத்தில், அதாவது 1லிருந்து 41 வரைக்கும் உள்ள பகுதியில் 273 முறை வருகிறது. 279 முறை வருகிறது. இரண்டாவது ஏலோயிம். கடவுளுக்கு ஏலோயிம் அப்படின்னா இப்ரேய மொழி பெயர் தேவன், கடவுள் அல்லது தேவன். அந்த வார்த்தை 48 முறை வருகிறது. இதில் உங்களுடைய வேதத்தை படிப்பதற்கு ஊக்கமூட்டுவதற்கான வசனங்கள். சரியா? ரொம்ப சுவையான ஒன்று. தேவனாகிய கர்த்தர் என்ற வார்த்தை 9 முறை வருகிறது. 9 முறை வருகிறது. 2வது புஸ்தகத்தில், அதாவது 42லிருந்து 72 வரைக்கும் இந்த கர்த்தர் அல்லது ஆண்டவர் அல்லது யெகோவா என்ற வார்த்தை 37 முறை வருகிறது. ஏலோயிம் என்ற வார்த்தை 262 முறை வருகிறது. ஏலோயிம் என்றால் தேவன். சரியா? தேவன் அல்லது கர்த்தர். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, 2 முறை சர்வ வல்லவர் என்ற வார்த்தை வருகிறது. சர்வ வல்லவர்.
யெகோவா என்ற வார்த்தை உண்டு. சர்வவல்லவராகிய தேவன், சர்வவல்லவராகிய தேவன், சர்வவல்லவராகிய தேவன். ஏல் எலோயிம், ஏல் இயல், ஏல் எலோயிம். ஏல் எலோயிம்ங்கிற 2 முறை. சர்வ வல்லவர் என்கிற வார்த்தை, சர்வ வல்லவர், அது கிட்டத்தட்ட 14 முறை வருகிறது. சர்வ வல்லவர், காட் ஆல்மைட்டி. சரி, இன்னொரு ஒரு வேடிக்கையான ஒரு கருத்து, தப்பாக நினைச்சிடாதீங்க. இப்படி ஆரம்பிக்கிறது தெரியல. நம்ம போனால் அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? மலம் என்கிற வார்த்தையை சொல்லுவோம். சரியா? இந்த மலம் என்கிற வார்த்தை ஒவ்வொரு மொழியிலும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. உங்கள் இதில் என்ன சொல்லுங்க? மலம் சொல்லுங்கள், வெக்கப்படாமல் சொல்லுங்கள், தப்பு ஒன்று கிடையாது. சிலர் பீன்னு சொல்லுவாங்க இல்லையா? தீட்டன், தீட்டா, 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 தீட்டம், 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 தீட்டம். படுகு மொழியில் ஏலம்பம், ஏலும்பம். ஸோ முதல் முறையாக நான் இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு அது ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னு. ஏன்னா நாங்கள் ஏலுங்கிறது மலத்துக்கு பயன்படுத்தி அப்படியே அது என்னுடைய மனசில் இருந்ததுனால. ஸோ சும்மா ஒரு இதுக்காக லேவியராகமம் புஸ்தகத்தில், அதாவது லேவியராகமம் புஸ்தகத்தில் இல்லை, இதில் உள்ள லேவியராகமம் 73 89 வரைக்கும் யெகோவா என்ற வார்த்தை 65 முறையும், தேவன் என்கிற வார்த்தை, எலோயிம் என்கிற வார்த்தை 93 முறையும் வருகிறது. தொண்ணூறிலிருந்து 106 வரைக்கும் உள்ள வேத பகுதியில், அதிகாரங்களில் 90லிருந்து 106 வரைக்கும் கர்த்தர் என்ற வார்த்தை 126 முறையும், தேவன் என்ற வார்த்தை 31 முறையும் வருகிறது. இதிலெல்லாம் அதிகமாக உபாகமம் புஸ்தகம் போல இருக்கிற 107வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரைக்கும் வழங்கிய பகுதியில் 292 முறை கர்த்தர் என்ற வார்த்தையும், 41 முறை தேவன் என்கிற வார்த்தையும் வருகிறது. 41 முறை. நான் நினைக்கிறேன் சங்கீதத்தை நான் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன்.
ஸோ ஐயா என்ன ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்குள்ள